அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மீது கோபத்திலும் வெறுப்பிலும் இருக்கும் நபரை கூட தேடி வந்து உருகி அவர்களாகவே பேச வைக்கக்கூடிய ஒரு எளிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் தொடர்ந்து 11 நாட்கள் பயன்படுத்தணுங்க. 11 நாட்கள் பயன்படுத்தணும். அதில் எந்த ஒரு பிரேக்கும் விடக்கூடாது. கண்டினியூவாக நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பிரேக் விட்டால் முதல்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணுற நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமையில் தாங்க இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த மெத்தடை ஆரம்பிப்பது முதல் நாள் சனிக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மெத்தடை செய்கிற டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாலை 6 மணியில் இருந்து இரவு 11:30 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர் மேலே இந்த மெத்தடை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் பலன் அளிக்காது. குறிப்பாக ஒரு விஷயங்க, இதை ஒரு நல்ல நோக்கத்திற்காக மட்டும் பயன்படுத்துங்க. ஆல்ரெடி இன்னொருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களையோ அடுத்தவர்கள் மனைவி கணவன் மீதோ இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தினாலும் பலன் தரும். ஆனால் பின்னால் அதற்கு உண்டான கஷ்டங்களையும் சேர்த்தே உங்களுக்கு தரும். அதனால் தயவுசெய்து யாரும் ஒரு தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டாம். இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 ஏலக்காய் அப்படின்னு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. உடஞ்சி இருக்கிறதையும் கொஞ்சம் ரொம்ப காஞ்சி இருக்கிறதையும் பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பயன்படுத்தினால் நல்லது. அதற்கு பிறகு சின்னதாக ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பென், இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதாவது இந்த முறையை செய்து முடிக்கும் வரை உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வகையில் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு அங்கு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சு காற்றி மெல்ல கவனிங்க. அதற்கு பிறகு நீங்கள் யாருக்காக செய்ய நினைக்கிறீர்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதில் முழுமையாக நினைத்து கொண்டு, அதாவது அவங்கள மனசில் முழுசாக நினச்சிக்கணும். அவர்கள் மீது எந்த ஒரு வெறுப்போ கோபமோ ஏக்கமோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. அவங்க இப்போது உங்கள் கூட இருந்தால் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே மகிழ்ச்சியான சந்தோஷமான உணர்வுபூர்வமான மனநிலையில் நீங்கள் இருக்கணும். அப்படியே அவங்கள நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை உங்கள் கையில் எடுங்க. அந்த பேப்பரில் நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை எழுத வேண்டும். குறிப்பாக ஒரு விஷயங்க, அதாவது லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, சண்டை போட்டு பிரிஞ்சவங்க, அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க நீங்கள் ரெட் கலர் பென்னை பயன்படுத்த வேண்டும். ரெட் கலர் பென், ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் ரெட் கலரில் தான் நீங்கள் பயன்படுத்தணும்.
சுமூகமாக இருக்கிறவங்க, இன்னும் அவங்களது ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரீன் கலரை பயன்படுத்துங்க. இப்போது அந்த பேப்பரில் 11 முறை நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுத வேண்டும். அந்த பெயரை எழுதிக்கிட்டே அந்த பெயர் பக்கத்தில் வசி அப்படின்னு எழுதணும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், அது ஒரு ஃபார்மேட்டுக்காக எழுதியிருக்கிறேன். அந்த நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை எழுத வேண்டும். அது பக்கத்தில் வசின்னு எழுதணும். அப்படி 1 by 1 கீழே நம்பர் வேணாலும் போட்டுக்கோங்க. 11 தடவை ஃபஸ்ட்டு நம்பர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை எழுதுங்க. அதுக்கப்புறம் வசி அப்படின்னு எழுதுங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் இதை எழுதும்போதும் மிகவும் சந்தோஷமான மனநிலையில் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களது வலது உள்ளங்கையில் 6 ஏலக்காயை வச்சுக்கோங்க. 6 ஏலக்காயை வச்சு இறுக்கமாக மூடிக்கோங்க. மூடின பிறகு இப்போ நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அந்த பெயரை 11 ட்ரிப்பு படிங்க. ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் உங்கள் மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே உணர்வு நிலையோடு நீங்கள் அதை படிக்கணும். அவங்க மேலே கோபமோ வெறுப்போ இருக்கக்கூடாதுங்க. இந்த 11 முறை நீங்கள் படிக்கும்போதும் உங்கள் கவனம் முழுவதும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் உணர்வுபூர்வமாக எழுதி படிக்கும்போது, ஏன்னா இங்கே எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிக பங்கு. அதனால் நாம் அந்த உணர்வுபூர்வமாக அதை எழுதி படிக்கும்போது நம் சிந்தனைகள் அனைத்தும் நம்ம விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் மீது மட்டுமே இருக்க வேண்டும். அந்த 11 முறை படித்ததுக்கு பிறகு நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த ஏலக்காயையும் அந்த பேப்பரையும் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருங்க. அந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காற்று புகாத மாதிரி இருக்கணும். அது பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், ஸ்டீலாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸாக கூட இருக்கலாம். காற்று போகாத வண்ணம் பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு மறுநாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 6 ஏலக்காயை நீங்கள் கையில் எடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணுற அந்த ஏலக்காயை தாங்க 11 நாள் நாம் யூஸ் பண்ணணும். அதனாடி அந்த 6 ஏலக்காயும் கையில் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி 11 தடவை ஒரு பேப்பரில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுதணும். 11 ட்ரிப்பு அவங்க நேம் எழுதி பக்கத்தில் வசி அப்படிங்கிறத எழுதி அந்த 11 முறை நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையிலே தாங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதுறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆனால் ஏலக்காய் அந்த 11 நாட்களும் அதை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதி முடித்த பிறகு அந்த பேப்பரையும் அந்த ஏலக்காயையும் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கணும். இப்போ 11 நாட்கள் நீங்கள் எழுதி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 11 பேப்பர் இருக்கும். அந்த ஏலக்காய் மட்டும் அதே 6 தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பேரை படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரை மட்டும் படிக்கக்கூடாதுங்க. அந்த பேர் கூட சேர்த்து வசி அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் சேர்த்தே படிக்கணும். அப்படி 11 நாட்கள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பேப்பர் அந்த ஏலக்காயை நீங்கள் உடனே தூர போட்டுறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் யாருக்காக செஞ்சீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்களிடம் வந்து பேசும் வரை அது பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த ஏலக்காயையும் பேப்பரையும் நீங்கள் எரிச்சிருங்க. இப்போ நான் மேலே சொன்னது மாதிரி நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் 7 நாட்களில் உங்களுடன் வந்து பேசுவார். அப்படி அவங்க வந்து பேசிட்டாலும் அந்த 11 நாட்கள் நீங்கள் முழுமையாக இந்த விஷயத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இடையில் எங்கேயும் கேப்பு விட்டுறாதீங்க. அப்படி கேப்பு விட்டிங்கன்னா முதல்ல இருந்து சனிக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். நான் சொன்னது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது இந்த முறையை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அதை எங்களிடம் பகிருங்கள். பதிலளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.